ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஆஃப்டர் 5 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது. கஷ்டமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது, டைம் இல்லை. ஒரு 8 பேட்சை நான் வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே தான் முடிச்சு விட்டேன். நான் அடுத்த அட்மிஷன் வேறு போய்கிட்டு இருக்கு. கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது, அதை வந்து உங்களுக்கு ரெண்டர் அவுட்புட்டோட நான் உங்களுக்கு இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோட லெசன். ஓகேவா? ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. ஒரு எக்ஸ்டீரியர் ரிவ்யூ அப்படிங்கிறத பார்த்தாலே மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பண்ண முடியாது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நல்லா கவனிங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம பண்ண எக்ஸ்டீரியர் டிசைன் இதுதான். இதை பார்த்தீங்களா, இருக்கு அப்படியே சும்மா அப்படியே ஜொலிக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த எக்ஸ்டீரியர் டிசைன். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டெம்பரரியிலே நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது நைட்டு ஒரு நாள் எடுத்தேன். ஒரு 10 மணிலேருந்து சாரி 9 o'clockலேருந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் அந்த பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து முடிச்சு விட்டேன் நான். ஆக்சுவலி இதில் பேராபெட்டுக்கு பதிலாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரெயிலிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் வச்சு நம்ம கொஞ்சம் ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிப் லைட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டில் உங்களுக்கு நீட்டாக தெரியுது, சொல்லித்தரேன். காம்பவுண்ட் வால், ஸோ இம்பார்ட்டண்ட். பசங்கிட்ட கேட்டேன், இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் வேணுமா, அவுட் சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் வேணுமான்ட்டு. பசங்க தான் சொன்னாங்க, சார் எங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் தான் வேணும்ன்ட்டு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கட்டளை தான் நம்ம வந்து நிறைவேற்ற முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், அவங்க சொல்கிற மாதிரியே அழகான ஒரு காம்பவுண்டை போட்டு அதில் ஐஏஎஸ் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டுன்னு எல்லா லைட்டையும் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. பத்தாததுக்கு வந்து பேசேஜு, ரோடு ஹெச்டிஆர்ஐலே எடுத்தது, சன் யூஸ் பண்ணலை. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸில் எடுத்த ஒரு ரெண்டர் தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 க்ரூவிங்ஸ் இல்லாமல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ரெண்டரில் நல்லா வரல. ஸோ க்ரூவிங்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் மச் பெட்டராகவே இருந்திருக்கும். ஓகே, அடுத்த இதில் வந்து பர்கோலாஸ். ஸோ இந்த பார்த்தீங்களா, எல்லாமே பர்கோலாஸ் தான். சாம்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் நார்மலாகவே பர்கோலாஸ் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலிங்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ரெயிலிங்ஸ் எல்லாம் ஏஎஸ்சி எக்ஸ்டெண்டரில் இருக்குது. இதுவும் வந்து ஹேண்ட்மேடு தான். டோம் லைட்டு, டோம் அப்படின்னா ஸ்பியர் லைட். இது இங்கே இருக்கிறது தான் இந்த மெட்டீரியல். இதெல்லாம் பண்ணது தான். சரிங்களா? எங்கேருந்துலாம் எடுத்தெல்லாம் வைக்கல. இதுலேயே வந்து ஒரு ஸ்வீப் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரொஃபைல் மாதிரி நல்லாவே வந்திருக்கு, பரவாயில்ல. அண்ட் ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக எலிவேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டால் ஒரு கண்டெம்பரரி எலிவேஷன் இது. பக்கத்தில் வீடு இருக்கிற மாதிரி அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், பாருங்களேன். வீடு கிடையாது, வீடு மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி எப்போவுமே இந்தியன் ட்ரீஸ் லைக் கோகோனட் ட்ரீ எல்லாமே நட்டு வச்சுருக்கு. இந்த ஏரியாவில் ஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மாடர்னாக அது வந்து ஒரு லக்ஸரி ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து வேற ஃபர் வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அப்ளை பண்ணியிருக்கிறோம். உண்மையாகவே ஒரு எலிவேஷன் அப்படின்னா டீட்டெயிலிங்ஸ் இருக்கணும். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுலேயும் பர்கோலாஸ், அதுக்கு மேலே கிளாஸு சுற்றி வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், சின்ன சின்ன குட்டி குட்டி டிஸ்க் லைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட். பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீ, பொகைன் விழா 1 2 3 4 பொகைன் விழா. பத்தாவதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 3ds Max 2025 V-Ray 7ல் எடுத்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெண்டர். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் ஆச்சு எடுக்கிறதுக்கு.
ஏன்னா இந்த அளவு குவாலிட்டியாக எடுக்கணும் இல்லையா, கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணி தான் எடுத்தேன் இன்னைக்கு. ஸோ அண்ட் ஒரு டிசைன் அப்படிங்கும்போது அதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதுதான் பண்ணணும். அடுத்த டிசைனை பார்க்காதுங்க. சரியா? அவங்க வேற பிளான்ல போட்டிருப்பாங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை சார், இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை சார். ஓகே பண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வேணுமே. பிளான் இருந்துச்சுன்னா தானங்க பண்ண முடியும். அவங்க வேற ஏதோ பிளான்ல போட்டிருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ உங்க ஸ்டைல்லே பண்ணுங்க. அதான் வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும். கிரியேட்டிவிட்டி மைண்ட். இந்த மாதிரி ஒரு இது வந்து என்னோட ஸ்டைல்ல நம்ம பண்றது. சரிங்களா? என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டைல்ல பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஒரு இதை சொல்லி கொடுப்பேன். அடுத்த அசைன்மெண்ட் கேட்பேன் நான். அவங்க அவங்க ஸ்டைல்ல பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே அப்படின்ட்டுலாம். ஸோ அதான், அதாவது ஒரு விஷயத்த கத்துக்கும் போது உங்க சொல்லித்தரவர்கிட்ட தான் கத்துக்கணும். நீங்க ஓனாவும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தெரியணும். சரியா? 3ds மேக்ஸ் அப்படிங்கிற ரெண்டர் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதை படிக்கணும்னாலே ஆல்மோஸ்ட் 5 மந்த்ஸ் ஆகும். இப்போ என்கிட்ட நீங்க படிக்க வரீங்கன்னா 5 மாசம் ஆகும். 5 மாசத்துக்கு என்ன ஃபீஸோ கண்டிப்பா அது கரெக்டா இருக்கும். சரியா? ஃபீஸு கொஞ்சம் அதிகம்தான். 1 மாசத்துல, 2 மாசத்துல, 3 மாசத்துல 3ds மேக்ஸ் வீரையெல்லாம் படிக்கவே முடியாது. சான்ஸே கிடையாது. சரிங்களா? 5 மாசம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப இந்த பசங்க லாஸ்ட் செப்டம்பர்ல தான் அட்மிஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 18th நினைக்கிறேன். 2024ல அட்மிஷன் போட்டு 3ds மேக்ஸ், வீரே, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், லூமியான், பிளக்கின்ஸ் ஸோ கொஞ்சம் கூட படிச்சாங்க. அவங்க படிக்க வந்தது ஒரு கோர்ஸ் தான். சரிங்களா? அட்மிஷன் போட்டு ஒரு கோர்ஸ் தான். போக 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 அவங்களுக்கு வந்து கியூரியோசிட்டி, நிறைய விஷயங்கள் அவங்க கெதர் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை நான் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். டிசைன்ஸை பற்றி எல்லாத்தையுமே நான் ப்ரொவைட் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்னும் படிக்கக்கூடிய தாட் வந்துச்சு, இன்னும் படித்தாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து 3ds மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நார்மலாக ஸ்கெட்சப் பண்ண வச்சுக்கோங்களேன், ஈஸி. அது மிஞ்சி போனால் ஒரு 2.5 மாதம் கோர்ஸ் தான் அது. சரி, ஒரு 2 மாதம் 2.5 மாதம் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் போகாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மாதம். இப்போ இந்த ஒரு எக்ஸ்டீரியரை டிசைன் பண்ணி ரெண்டர் எடுக்கணும். 3ds மேக்ஸு ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன். அடுத்தது இன்டீரியர், அடுத்தது எக்ஸ்டீரியர், வீரை, ஃபைனல் ரெண்டர். இது இவ்வளோ பண்ணி முடிக்கணும்னா 5 மாதம் கண்டிப்பாக வேணும். அதுக்கு கம்மியாக 3ds மேக்ஸை யாராலையும் படிக்க முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு தெரியும். நான் 5 வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேக்ஸில் எனக்கு இருக்குது. சரியா? நான் 31 நியர்பை வந்துட்டேன். எனக்கு தெரியும். நான் 19 வயசுலேயே 3ds மேக்ஸ் படித்தேன். சரியா? காலேஜ் படிக்கும்போதே படிச்சுட்டேன். நான் அவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அட்வைஸும் பண்ணுறேன். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய கிரிஞ்செல்லாம் கிடையாது. பட் ஒரு எஜுகேஷனுக்காக நம்ம பண்ணலாம். சரியா? தப்பெல்லாம் இல்லைன்னு தான் என்னுடைய தாட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு அட்மிஷனும் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைம் நிறைய தரணும். 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கும். 1.5 மணி நேரம் செகண்ட் மந்த் இருக்கும். 1.25 மணி நேரம் தேர்ட் மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 4 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் இருக்கலாம். விடிய விடிய எடுப்பேன். விடிய விடிய எடுப்பேன் 3ds மேக்ஸ் எல்லாம். சரியா? நீங்கள் நைட்டு இப்போ இந்த டைம் மணி 9 ஆகுதா? 12 மே. இன்னும் 9 ஆகுதா? இப்போ எனக்கு பேட்ச் முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன்ல, லாஸ்ட்டு தேர்ஸ்டே முடிச்சு விட்டேன்ட்டு. அடுத்த அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த டைம்லையும் போட்டு எடுப்பேன் நான். சரிங்களா? நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய எடுப்பேன். 2 மணி வரைக்கும் எடுப்பேன். 3:30 மணி வரைக்கும் எடுப்பேன். சரியா? அந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். 3ds மேக்ஸை வந்து ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகே, காசு கொடுத்துருவோம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு 2 மாசத்துல படிச்சிடலாம்னா நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு அந்த மாதிரிப்பட்ட எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. சரியா? 5,000 10,000 ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்ம 2 மாசத்துல 1.5 மாசத்துல 3ds மேக்ஸை படிச்சு பலார்னு அழகான இது ஒரு ரெண்டர் நம்ம எடுத்துடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபோன் வருது. ப்ராமிஸா எனக்கு அப்படிதான் ஃபோன் வருது. படிக்கணும்.
நிறைய விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு 3ds Maxல. மாடிஃபயர் இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் கத்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதுல. அப்பதான் அழகான அவுட்புட் எடுக்க முடியும். எஸ்பெஷலி வீரே. ஐயோ! வீரே படிக்கிறதே 1 மாசம் ஆகும். ரெண்டர் எடுக்கணும். சொல்லித் தரணும். சரியா? இவ்வளோ பெரிய பில்டிங்க நான் ஸ்டூடண்ட்ஸுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன்னா, சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட அந்த சேனல்ல பாருங்க, அது SketchUpக்கு. அது இத விட பயங்கரமா இருக்கும். இதுலயே வந்து நெறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ, அப்போ நெறைய டைம் தரணும். சரியா? எனக்கு நெறைய ஃபோன் வருது. உண்மையாவே சொல்லப்போனா, இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 72 ஸ்டூடண்ட் நான் டீச் பண்ணிட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸே மொத்தம் 50 சாரி 500 சம்திங் அந்த மாரி தான் இருக்கிறாங்க. உண்மையாவே சொல்லப்போனா 72 பேருக்கு நான் டீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் இந்த சேனல்ல எனக்கு கிடைச்சுச்சுன்னா, அது வந்து உண்மையாவே அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் எனக்கு. இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 3ds Maxக்கு அந்த சேனல்ல கூட எனக்கு அவ்வளோ கிடைக்க மாட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஆனா இந்த ஒரு சின்ன சேனல் இது. உண்மையாவே அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். எல்லாருக்கும் தேங்க்ஸு. அது மட்டும் இல்லாம ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3ds Max ஒரு மாசத்துல சொல்லி தருவீங்களா சார்? 1 1/2 மாசத்துல சொல்லி தருவீங்களா சார்? நடக்கவே நடக்காது அது. நீங்க நம்பாதுங்க. ஒரு 3ds Maxஅ படிக்கணும். நெறைய இருக்கு. படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரொஃபஷனலா தான் இத பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாரி இது. சரியா? 3ds Max அப்படிங்கிறது. 5 மாசம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா டைம் ஒதுக்கணும். சரி டெய்லி ஒரு 2ல இருந்து 2 1/2 மணி நேரம் நீங்க வந்து ஒதுக்கி 5 மாசம் நீங்க என்கிட்ட சொல்றேன். மத்த ட்ரெய்னர் எனக்கு எப்படின்னு தெரியல. என்கிட்ட வந்தா படிக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ணுவேன் நான் உங்கள போட்டு நல்லா புஷ் பண்ணி விட்டுருவேன். சரியா? அவ்வளோ ஹார்ட் ஒர்க்க போட்டு படிச்சா தான் இந்த 3ds Maxல இந்த அளவுக்கு ஒரு அழகான அவுட்புட்ட உங்களால ஃபியூச்சர்ல எடுக்க முடியும். ரூ. 10,000 வாங்கிட்டு நான் 1 மந்த்ல சொல்லி தர்றேன். 1 1/2 மந்த்ல சொல்லி தரேன்ன்றது நடக்காது. சரியா? 5 மந்த்ஸ்க்கு நீங்க டைம் எனக்கு குடுக்கணும். நான் சொல்லி தர விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணணும். அசைன்மென்ட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எல்லாத்தையும் பண்ணி நான் சொல்ற மாரியே கேட்கணும். 5 மாசம் நீங்க என்ட்ட படிக்கிறீங்கன்னா, அந்த 5 மாசமா நான் என்ன சொல்றேனோ, அத கரெக்ட்டா கேட்கணும். நீங்க வயசுல பெரிய ஆளா இருக்கலாம். நீங்க வந்து உங்க ஏரியால பெரிய டானா இருக்கலாம். அதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. அப்போ சார் சொல்றாரு, படிக்க தான் சொல்லுவேன். வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ, அத கேட்டு நடக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா என்ட்ட வரலாம். 3ds Maxக்கு நீங்க தாராளமா அட்மிஷன் போடலாம். 5 மாசம் என்ன ஃபீஸோ, அந்த ஃபீஸ் கண்டிப்பா இருக்கும். சரியா? இன்ஸ்டால்மென்ட்டும் அவைலபிளா தான் இருக்கு. மெதுவாவே குடுத்தா போதும். 2025 VRA 7ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? படிக்கலாம். இந்த பார்த்தீங்களா? நம்ம பண்ண IES லைட்டு இந்த பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட் மெட்டீரியல் குடுத்தோம். லைக் எமிசிவ் லைட்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதுதான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அதாவது ஒரு விஷயம் எனக்கு இந்த மாரி தான் அவுட்புட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். எப்பவுமே அடுத்த 2 பார்க்காதுங்க. சில பேர் Instagramல இருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் அனுப்பிச்சு தருவாங்க. சார் இந்த மாரி ரெண்டர் எடுக்கணும் சார். இந்த மாரி 3ds Maxல எடுக்க முடியுமா சார்? அவங்க ஆசை வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை தானே. நல்லா அவுட்புட் எடுக்கணும். நல்லா டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் நாம என்ன பண்ணுவோம். ஆ ஒரு விஷயத்த நம்ம காசு குடுத்து டைம ஸ்பெண்ட் பண்ணி கத்துப்போம். அது வந்து தப்பெல்லாம் கிடையாது. அதே மாரி நமக்கு டிசைன் பண்ணணும்னா, அதே பிளான் வேணும். புரிஞ்சுங்களா? அதே பிளான் வேணும். அவங்க வந்து 3ds Maxல தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. லூமியன்ல எடுத்திருக்கலாம். Unreal Engine இருக்கு. D5 இருக்கு. Enscape இருக்கு. அப்படி வேற வேற வெரைட்டி ரெண்டர்ஸ்லலாம் அவங்க எடுத்திருக்கலாம். சரிங்களா? நீங்க எதுல எடுக்க போறீங்க அப்படின்னா, V-Rayல எடுக்க போறீங்க. அப்போ V-Ray பத்தி என்ன பண்ணணும்? நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். படிச்சுட்டு உங்க மொத்த கிரியேட்டிவிட்டியையும் ஒரு ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணாதான் உங்களால இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான குவாலிட்டியான ரெண்டர்ஸ் எடுக்க முடியும். எஸ்பெஷலி ரெண்டர் செட்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய இருக்கு. நான் ஏன் இவ்வளோ தூரத்து பேசுறேன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கஷ்டமா இருக்கு எனக்கு. சரியா? 1 மாசத்துல முடியாதா சார்? 20 நாள்ல சொல்லித்தாங்க சார். சத்தியமா அந்த மாதிரி பண்ண முடியாது. SketchUp படிக்கிறதுக்கு என்கிட்ட சொல்றேன். என்கிட்ட SketchUp
வீர இன்டீரியர் எக்ஸ்டீரியர் படிக்கணும்னாலே 2.5 மாசம் மினிமம் வேணும். சரியா? மேக்ஸு சொல்ல வேண்டாம். நான் அந்த அளவுக்கு கொண்டு கஷ்டப்படுத்துவேன் பசங்கள. திட்டுவேன். அசிங்கமா பேசுவேன். நல்லா புஷ் பண்ணி என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணி தான் அவங்கள அவுட்புட் எடுக்க வைக்கிறது. சின்ன விஷயம் கிடையாது அது. சரியா? நம்ம வந்து கிளாஸ்ல ஃப்ரெண்ட்லியா எல்லாம் இருக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா, என்ன நம்பி வரவங்க படிக்கணும். படிச்சு தான் ஆகணும். சரியா? ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஒரு பேர் ஆட்டக்கூடாது வந்து ஃபியூச்சர்ல மாறிடலாம். சார் கிட்ட போனா திட்டினாலும் சொல்லி தருவாரு அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இப்போ வந்து வந்துருச்சு. 2 பேர் கால் பண்ணாங்க. என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சிஸ்டர், பிரதர் கிட்ட எல்லாம் குடுத்துருக்காங்க போல இருக்கு. சார் நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல சார். என்ன எப்படியாச்சும் டிசைன் பண்ண வச்சிருங்க சார் அப்படின்ட்டுலாம். ஒரு ஃபன்னா இருந்தா கூட நியாயமான விஷயம் தான் இது. படிக்கிறதுக்கு திட்ட தான் செய்வேன். ஸ்கெட்சப்புக்கு அந்த திட்டுவேன் பசங்கள. ஸோ 3 டேஸ் மேக்ஸ் சொல்ல வேண்டாம். அதனால எனக்கு தேவை டைம் நெறைய நீங்க டைம் தரணும். சரிங்களா? அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் பேட்சோட அப்டேட்ன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ரொஃபஷ்னலா நீங்க படிக்கணும் அப்படின்னா தாராளமா வாங்க. ஸோ ஒரு விஷயம் இங்க பார்த்தீங்களா? நம்ம பண்ண அந்த VRF கரெக்ட்டா அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அத பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கு. இங்க வந்திருக்கு. இங்க. எல்லாமே நான் இந்த மாரி ஒரு பிளான் போடும்போதே நெனப்பேன். இந்த மாரி தான் அவுட்புட் எடுக்கணுன்ட்டு. ஸோ அதே மாரி கெடைச்சிடுச்சு. ஸோ இத இவ்வளோதாங்க. அது எப்படி எடுக்கணும்? எந்த மாரி பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? கிளாஸ்ல பார்க்கலாம். வாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்லி தரேன். சரிங்களா? இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபியூச்சர்ல இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகும். இந்த மாசம் ஒரு ஃபீஸ் இருக்கும். இன்னொரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம். லைக் 6 மந்த்ஸ் மீன்ஸ் இன்னொரு 8 மந்த்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு. அந்த டைம்ல இன்னொரு ஃபீஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீஸா இருக்கலாம். ஏன்னா, ஃபீஸ் அதே மாரி தான் இருக்குங்கிறது கிடையாது. எப்பவுமே இன்கிரீஸ் தான் ஆகுமே தவிர, கம்மி ஆகாது. ஒரு விஷயம் கத்துக்கணும்னா, கண்டிப்பா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபினான்ஷியல் லெவல்லயும் நம்ம என்ன பண்ணணும்? இறங்கி தான் ஆகணும். ஸோ, அப்போ நீங்க வரும்போது டெஃபினெட்லி நெறைய டைமோட படிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியோட நீங்க தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உடனே அட்மிஷன் போடலாம். கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் உங்களால முடியிற டைம்ல ஃபீஸ பே பண்ணி நீங்க தாராளமா படிக்கலாம். சரியா? 5 மந்த்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 நாள். சரிங்களா? அதுவே அதிகம் தான். அத விடவும் அதிகமா போகலாம். லீவ் எடுக்கக்கூடாது. சரிங்களா? கிளாஸ் நீங்க 3 டேஸ் மேக்ஸ பொறுத்தவரையும், ஒரு நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாது. சண்டே கூட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இன்னும் நெறைய சொல்லலாம். ரொம்ப டைம் ஆகும். நீங்க வேற கேட்டுட்டு இருப்பீங்க. என்னடா இவன் இப்படிலாம் உளறிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. சரியா? அப்படிலாம் இல்ல. விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா, நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நெறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது இதுன்ட்டு. ஸோ அவங்க கிட்டலாம் என்னால வந்து கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. விஷயம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் இவ்வளோ பேசுறது. வேற எதுவுமே இல்ல. சரிங்களா? படிக்கணும்னா கால் பண்ணுங்க. படிக்கலாம். இதே மாரி டிசைன் வரும். இதே மாரி அவுட்புட்டும் எடுப்பீங்க. சரியா? நான் சொல்லி தர விஷயத்த அப்படியே நீங்க படிச்சா எடுப்பீங்க. இல்ல அப்படின்னா எடுக்க முடியாது. அத நான் இப்பவே சொல்லிடுறேன். நான் சொல்லி தர மாரியே பண்ணணும். நான் கேட்கிற அசைன்மென்ட்ட கேட்கிற டைம்ல குடுக்கணும் நீங்க. அப்படி குடுத்தா, இதே மாரி கண்டிப்பா எடுக்கலாம். எந்தவித டவுட்டுமே கிடையாது. நான் சொல்லி தர மாரி பண்ணா எடுக்கலாம். பண்ணலன்னா எடுக்கவே முடியாது. சரியா? அதே நான் இப்பவே சொல்லிடுறேன். உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்லி தர்றத நீங்க கேட்கணும். சரிங்களா? ஓகே. பாய்.